இது என் ஃப்ரெண்டோட வண்டி கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கியிருக்காங்க. ஆனா பெருசா வந்து மைலேஜ் கிடைக்கலன்னு சொல்றாங்க. அதனால நம்ம மைலேஜ் டெஸ்ட் எடுத்து பார்க்க போறோம். பைக்ல மாதிரிலாம் அதுல பெட்ரோல் எடுக்க முடியாது. இது ஓல்டு மாடல்ன்றனால நம்ம கொஞ்சம் ஈஸியா பெட்ரோல் எடுக்கலாம். எப்படின்னா இந்த ஏர் ஃபில்டர் ஃபர்ஸ்ட் கழட்டிக்கணும். ஏர் ஃபில்டர் கழட்டிட்டு இங்க பக்கத்துல இந்த 2 பைப்பு தான் பெட்ரோல்ல இருந்து வருது, பெட்ரோல் டேங்க்ல இருந்து வருது. இந்த இதை கழட்டி விட்டு ஒரு கேன்ல மாட்டி வச்சுட்டு வண்டி ஆன் பண்ணோம்னா இது வழியா டேங்க்ல இருக்க பெட்ரோல்லாம் இது வழியா வெளில வந்துடும். ஆன் பண்றான். ஆல்ரெடி 2 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கான். அதுல இருக்க பெட்ரோல்லாம் 1 லிட்டர் எடுத்துக்கோ நம்ம. வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து கார்பரேட்டர்ல இருக்க பெட்ரோல்லாம் காலி ஆயிடுச்சு. அதனால பெட்ரோல் வந்து கம்மியா தான் வருது. நம்ம செல்ஃப் ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டே இருந்தோம்னா பேட்டரி ட்ரைன் ஆகும். அதனால நம்ம கார்பரேட்டருக்கு மட்டும் தனியா பெட்ரோல் கொடுத்துட்டு வண்டி ஆன் பண்ணிட்டு உள்ள இருக்க பெட்ரோல்லாம் தனியா எடுத்துக்குவோம். வண்டியில பெட்ரோல் எடுத்துட்டு இருக்காங்க. பெட்ரோல் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோலை எடுத்துட்டு வண்டியை ஓட்டிட்டு போவோம். பைபாஸ்ல இந்த பைபாஸ்ல ஓட்டிட்டு போவோம். ஓட்டிட்டு போயிட்டு வழியில எங்க வண்டி நிக்குதோ நம்ம அங்கிருந்து 1 லிட்டர் பெட்ரோலை மட்டும் ஊத்திட்டு நம்ம அதை வச்சு மைலேஜ் பண்ணிக்குவோம். நம்மளால இவ்வளவுதான் எடுக்க முடிஞ்சுச்சு. மிச்சதான் நம்ம ஓட்டி காலி பண்ணிடுவோம். ஓமா எதையாச்சும் சொல்லியா? அப்படி பார்த்தா ஏற்கனவே அந்த கார்பரேட்டர் நல்லா மைலேஜ் கொடுத்துருக்கணும்ல. 2 கார்பரேட்டர்லயும் 2 கார்பரேட்டரும் நல்லா இருக்கணும். இல்லாட்டி 2 கார்பரேட்டரும் பிரச்சனையா இருக்கணும். இல்லாட்டி வேற ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ரா பிரச்சனையா இருக்கணும். ஆமா, ஏன் இன்ஜின்ல கூட பிரச்சனையா இருக்கலாம். ஆனா இன்ஜின் பிஸ்டன் தான் தெரிஞ்சு வந்துச்சுன்னா வெளில பக்கம் வரும். ஆனா அந்த மாதிரி எதுவும் பக்கம் வரல. பெட்ரோல் தான் முடிக்குது. ஆமா, அப்பா சொன்னாரு கருப்பு போ, சரியான கருப்பு போறாங்க. பரவாயில்லையே, போகுது என்ன பாடுபடவா? வண்டி அடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவ்வளவுதான், வண்டி ஆஃப் ஆக போகுது. அவ்வளவுதான், ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணா கையை காட்டு, வண்டி ஸ்டார்ட் ஆகல. வண்டி ஸ்டார்ட் ஆகல. ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு போல. இப்ப நம்ம பெட்ரோல் ஊத்திக்குவோம். குடிடா, நல்லா குடி. பெட்ரோலை ஊத்தியாச்சு. பெட்ரோலை ஊத்திட்டு எங்கனக்குள்ள ட்ரிப் மீட்டர் இருக்கும். மாத்தினோம்னா இது 0 ஆகும். இப்ப 5 கிலோமீட்டர்ல ஆஃப் ஆகுதுன்னா நம்ம 5 கிலோமீட்டர் மேலே தான் தகுதுன்னு அர்த்தம். ஆனாயிடுச்சு. இப்போ நான் ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக போதில்ல, மீடியமாக தான் போப்பேன். கார்ல ஏசி ரொம்ப முக்கியம்ட்டு இப்பதான் புரியுது. உள்ள ரொம்ப வேகுது. 50லயே தான் நான் போவேன். அப்படியே போய் பார்ப்போம். இது வந்து என் அண்ணனோட காரு எனக்கு கிஃப்டா கொடுத்தாப்புல ஓட்டி பழகிறதுக்காண்டி. 1995 மாடலு. ஆனா கார் கொஞ்சம் ரொம்ப மைலேஜ் ரொம்ப டிராப் ஆகுது. என்னன்னு தெரியல. ஸ்டார்டிங் நல்லா கொடுத்துச்சுன்றாரு. ஆனா இப்ப என்னன்னு பார்த்தா 5 10 தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதுலயே 4 ஸ்பீடு 5 ஸ்பீடு 2 மாடல் இருக்கு. 2 மாடல் வந்து இது 5 ஸ்பீடுன்றனால மைலேஜ் கம்மியா தான் கொடுக்கும். அப்படியே நெட்ல பாக்க எவ்வளவு மைலேஜ் கிடைக்குன்னு போட்டுருக்காங்கன்ட்டு. அண்ணன் சொன்னது 18 தரும், வாங்கின புதுசுல 18 தருன்னு சொன்னாரு. அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் ஓனர். கார் 1 வருஷமா வீட்டுல பாட்டி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க தான் ரெனோட் பண்ணோம். கார் எல்லாம் பேட்டரி வாங்கிட்டாரு. ஆனா என்ன கார்பரேட்டர் வேலை இருக்கு மட்டும் சொன்னாப்ல, வேற எதுவும் சொல்லலாம். ஆனா 5 ஸ்பீட்னா 5 ஸ்பீட் 4 ஸ்பீட் என்ன டிஃபரன்ஸ்? இதுதான் டிஃபரன்ஸ். கியர் தானா? எனக்கு அவ்வளவு காரை பத்தி ஆள தெரியாது. அவ்வளவா ஓட்ட தெரியும். அவ்வளவுதான். 4 ஸ்பீட்ல 100 போகுதுன்னா 5 ஸ்பீட்ல 120 போகும். அவ்வளவுதான். சக்சஸ்ஃபுல்லி 1 கிலோமீட்டர் வந்தாச்சு. 2 கிலோமீட்டர் வந்தாச்சு. எப்பவுமே மைலேஜ் டெஸ்ட் பண்றோம்னா நம்மளுக்கு 2 விதமா மைலேஜ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சிட்டிக்குள்ள ஓட்டினோம்னா வந்து நம்மளுக்கு கம்மியா தான் கிடைக்கும். அவுட்ல இந்த மாதிரி பைபாஸ்ல ஓட்டினா கொஞ்சம் கூட கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஓட்டுறது வந்து பைபாஸ்ல ஓட்டிட்டு இருக்கோம். இப்போ எவ்வளவு மைலேஜ் கிடைக்குன்னு பார்ப்போம். நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா கீழடி அகழ்வாராய்ச்சி பண்ண இடத்துக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம். கூகுள்ல போட்டு இதோட மைலேஜ் எவ்வளோன்னு செக் பண்ணி பார்த்தா அவங்க 12 கிலோமீட்டர் தான் காட்டுது. நீங்க இந்த வண்டி யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இது எவ்வளவு மைலேஜ் கிடைக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க அண்ணன் என்ன சொன்னாருன்னா, இது ஆவரேஜா ஒரு 17 18 தருனாரு. மெக்கானிக் கேட்டப்ப என்ன சொன்னாருன்னா
ஒரு ஆவரேஜா ஒரு 13 தரும். ஏன்னா இத்தனை வருஷம் ஆச்சு வண்டி வாங்கி 25 வருஷத்துக்கு மேல இருக்கும். அதனால இந்த மைலேஜ் தான் கிடைக்கும். ஆமா 95 பாத்துக்குங்க. 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷம் ஆச்சு. அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் ஓனர். அப்ப கொடுக்கும்போது 18 கொடுத்துச்சுன்னாரு. ஆனா இப்ப வந்து சொல்றாரு 15 13 தரும்னாரு. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப கம்மியா தான் கிடைக்குது. 10 விட கீழே தான் கிடைக்குது. வண்டியை முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவு ஓட்ட முடியுமோ அவ்வளவு ஓட்டி பார்ப்போம். அப்பதான் வந்து அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் எவ்வளவு போகுதுன்றது நம்மளுக்கு தெரியும். பரவாயில்ல, போகுது. என்ன அவ்வளவுதான் அடைச்சிருச்சு. எங்க அடைக்கல, பெட்ரோல் கம்மியானால அடைக்குது. அவ்வளவுதான், பெட்ரோல் அடைச்சிருச்சு. அடைச்சு ஓடுது. வண்டி நின்றுச்சு. நம்ம திரும்பி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஆமாங்களா, இப்ப 11.3 கிலோமீட்டருக்கு போயிருக்கு. அப்ப வந்து 1 லிட்டருக்கு 11.3 தான் மைலேஜ் தகுது. வண்டியில 11.3 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கிடைக்குது. இது ரொம்ப கம்மியான மைலேஜா இருக்கு. நம்ம வண்டியில வேற ஏதாவது ரிப்பேர் பண்ணி நம்ம வண்டியில வேற ஏதாவது சரி பண்ணிட்டு இன்னும் மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நாங்க வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்ப மைலேஜ் ஏன் கம்மியாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து நம்ம 3 தான் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஏர் ஃபில்டரு. ஏர் ஃபில்டரு புதுசுதான் போட்டிருக்காங்க. அப்ப ஏர் ஃபில்டரு ப்ராப்ளம் இல்ல, திருப்பி மாட்டி வச்சுக்கோம். எங்களுக்கு மெயினா கார்பரேட்டர் மேல தான் டவுட்டா இருக்கு. நம்ம கார்பரேட்டர் கழட்டிட்டு நாங்க ஏற்கனவே ஒரு கார்பரேட்டர் வாங்கி வச்சிருக்கோம். அதனால கிளீன் பண்ணிட்டு நம்ம அதை போட்டுட்டு மைலேஜ் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்னடா மாட்டி முடிச்சாச்சா? கார்பரேட்டர்லாம் மாட்டியாச்சு. ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா, டேங்க்ல இருந்து வகை பெட்ரோல வரவே இல்லை. என்னன்னு டேங்கை கழட்டி பார்த்தா இதுதான் பெட்ரோல் பம்பு. டேங்க்ல இருந்து கார்பரேட்டருக்கு வர பம்பு. இது வந்து ஒர்க்கே ஆகலை. இந்த பம்பை தான் மாற்றணும். காகில் வந்து அந்த பம்பு போயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் வாங்கிறதுக்காக எறும்பு கடைக்கு வந்திருக்கோம். இது வந்து மாருதி 800. இந்த காரோட பம்பு வந்து நம்ம வண்டிக்கு செட் ஆகுன்னு சொல்லிட்டு நெட்டில் பார்த்தோம். ஸோ அதனால் கலெக்டருக்காக வந்திருக்கோம். அதாவது பம்பு நீ போடா. மாருதியோட ஃபியூல் பம்பும் ஜென்னோட ஃபியூல் பம்பும் சேம் தான். அங்க தேடி வந்தது ஒண்ணு, ஆனா அங்க இருந்தது ஒண்ணு. தேடினது கிடைக்கவே இல்லை. ரொம்ப நேரமா தேடி கிடைக்கல. இன்னொரு இரும்பு கடை போறோம். ஃபியூல் பம்பு கிடைக்கவே இல்லை. அதனால புதுசா வாங்கி போட்டோம். இப்ப வண்டி கரெக்டா ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து வந்து நம்ம வந்து ஸ்பார்க் பிளக் வந்து கழட்டி செக் பண்ண போறோம் எப்படி இருக்குன்னு. பல்லு ஸ்பார்க் பிளக் ரொம்ப டஸ்டா இருக்கே. ஸ்பார்க் பிளக்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏர் ஃபில்டர் மாட்டிட்டு மைலேஜ் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ கிளம்புவோமா? இப்போ வண்டியை ரெடி பண்ணியாச்சு. நாங்கள் மைலேஜ் பண்ண கொண்டு போயிட்டு இருக்கோம். பெட்ரோல் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதை காலி பண்ணணும். அதுக்காக வந்து வண்டியை ஓட்டுவோம். எவ்வளவு தூரம் போகுதோ அது வரைக்கும் நம்ம ஓட்டிட்டு வண்டி நின்னோன்னா பெட்ரோலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் மைலேஜை. ஆனால் நாங்கள் காரில் வந்து இப்போ 5 பேருக்கு போயிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து 4 பேருக்கு போனோம். எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லை, காலி. வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஆன் பண்ண ஆனாங்களே பெட்ரோல் இல்லை. ஸோ இப்போ வண்டியில் வந்து பெட்ரோல்லாம் காலி ஆகிடுச்சு. நம்ம வாங்கிட்டு வந்த 1 லிட்டர் பெட்ரோலை ஊற்றி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது கரெக்டாக 1 லிட்டர் நாங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் வண்டியில் உள்ள பெட்ரோலை காலி பண்ணுறதுக்காக ஓட்டிக்கிட்டே போனால் ஒரு 30 கிலோமீட்டர் போயிட்டோம். அதனால தான் நைட் ஆகிடுச்சு. சும்மா வீடியோ காப்பி கேட்டு வந்துக்கண்டா. இப்போ வண்டி ஆன் ஆகிடுச்சு. நம்ம ட்ரிப் ஆன் பண்ணிக்குவோம். ஜிக வந்துக்குச்சு.
நல்லா இருக்கு. குளிர் மாதிரி நல்லா இருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 2 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஒரு வழியா 12.5 போயிடுச்சு. நான் இன்னும் அடைக்கவே இல்லை, ஓடிட்டே இருக்கு. பார்ப்போம், ஒரு 15ஆவது கிடைச்சா நல்லா இருக்கும். மோட்டு எவ்வளவு தூரம் போதா பாத்துக்குவோம். ஆமா, வண்டி இப்பதான் வந்து கொஞ்சம் அடைக்குது. நிப்பாட்டிட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். 22 வண்டி ஃபுல்லா கிடைக்குது. போனேன் இன்னும் போனேன் உள்ள போனேன் சும்மா போனேன். பெட்ரோல் உரியுதோ இல்ல உள்ள புதிருச்சா? நானுமே இந்த பெட்ரோல் பங்க் தான் பெட்ரோல் தருவேன். கார் நம்பர் நான் வந்து பல்கா நம்புறேன். சிறனே அப்படி கூட இருக்கலாம்ல. இந்த பெட்ரோல் பங்க் நல்லா வேலை செய்யும். இல்லடா இன்னும் போகுதுடா. அடைச்சிருச்சா? அடைச்சிருச்சு. சைக்கிளா கார் இப்ப நம்ம சந்தைங்க அப்பதான் சுடுவாங்க. கொண்டு வந்து சைடுல பள்ளம். அமைதியா இருங்க, சொல்றேன் அப்படியே. எங்களுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. 22.9 அப்பனா 23 கிலோமீட்டருக்குள்ள மைலேஜ் கிடைச்சிருக்கு. இது பாசிபிளா என்னன்னே ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. நாங்க 3வது டைமா வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ண போயிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்க நேத்து வந்து நைட் மைலேஜ் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல எங்களுக்கு 22 கிலோமீட்டர் கிட்ட மைலேஜ் கிடைச்சது. ஒரிஜினலே வந்து 17, 18 அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்க. ஆனா இது வந்து 22 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைச்சதுனால எங்களுக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நாங்க இன்னொரு டைம் எடுக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இப்போ வண்டியில கொஞ்சம் பெட்ரோல் இருக்கு. அந்த பெட்ரோல் அப்புறம் நம்ம ஊட்டி காலி பண்ணிட்டு போக வழியில ஏதாவது பெட்ரோல் பல்க்ல வந்து 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு நம்ம ஓட்டி பார்ப்போம். இப்போ வந்து வண்டி நின்றுச்சு, ஸ்டார்ட் ஆகல. திரும்ப ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணோம், பட் இன்னுமே வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகல. அப்ப பெட்ரோல் எல்லாம் காலியா போச்சு. வண்டி நின்றுச்சு, நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் பண்றா. போதும் 1 லிட்டர் கனெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. ஊத்து இப்ப பெட்ரோல் துப்புறேன் गाइस. லாஸ்ட் டைம் வந்து 22 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைச்சது. இப்போ எவ்வளவு கிடைக்க போகுதுன்னு தெரியல. இதுல வந்து நம்மளுக்கு அதை விட அதிகமா கிடைக்குதா இல்ல கரெக்டான மைலேஜ் கிடைக்குதா அப்படின்றத போக பார்ப்போம். பெட்ரோல் ஊத்தியாச்சு. இப்ப நம்ம ட்ரிப் வந்து ஆன் பண்ணி விட்டுருவோம். இப்ப இந்த ஏற்கனவே 33, 35 இருக்கு. ஜிகல வந்துச்சு. இப்ப நம்ம ஆன் பண்ணி ஓட்டுவோம். இன்ஜின் ஸ்டார்ட். ஓகே गाइस. இப்போ உடனே இழுத்துச்சு பாருங்க. நேத்துலாம் வந்து 1 மணி நேரம் ஆச்சு பெட்ரோல் இழுக்கிறதுக்கு. எனக்கு ரொம்ப பெரிய ஆசைலாம் இல்லை. 15 வருஷம் ஆகுது. ஆனா எனக்கு சொல்றேன் 23 போது இப்ப மரல போறோம். ஃபர்ஸ்ட் 11 போயிருந்துச்சு. இப்ப அதோட கொஞ்சம் அதிகமா போயிருக்கு. எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாப்போம். எங்கனால நம்பவே முடியல. 20 கிலோமீட்டர் கிட்ட போயிருச்சு. ஆனா இன்னும் நிக்கல, வண்டி அடைக்கவே இல்லை. 20 கிலோமீட்டர் மேல போயிட்டே இருக்கு. சரி நாங்க 60லே தான் போயிட்டு இருக்கோம். ஆனா மைலேஜ் எங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 20 தாண்டி போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 24 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கு. இன்னும் வண்டி வந்து அடைக்கல, ஸ்டாப் ஆகல, எதுவுமே ஆகல. அது பாட்டு போயிட்டே தான் இருக்கு. இது இந்த மைலேஜ் வந்து கரெக்டா இதெல்லாம் எங்களுக்கு தெரியல. எங்க நிக்குதோ நம்ம அதை நின்றுட்டு இப்படியே பேசிட்டே போனதுல மைக் ஆஃப் ஆனதை மறந்துட்டோம். அதனால ஆடியோ கட் ஆயிடுச்சு. நான் வேணா டப்பிங் பண்றேன், கரெக்டா இருக்கான்னு பாருங்க. போ மைலேஜ் கிடைச்சிருச்சு. கொஞ்ச நேரம் சும்மா ஏகண்டா காலை வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணி பாரு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ஸ்டார்ட் பண்ணோம், வண்டி ஸ்டார்ட் ஆகலை. பெட்ரோல் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. பெட்ரோல் ஃபுல்லாக காலி. சொல்றத விட காட்டிக்குவோம். 30.6 கிலோமீட்டர் 1 லிட்டருக்கு 30.6 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குது. வண்டியில வந்து 30 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குது.
இது வந்து பாசிபிள் இல்லைன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா 30 கிலோமீட்டர்லாம் போகாது. பட் நாங்கள் நேற்று செக் பண்ணும்போது 24 கிலோமீட்டருக்கு மைலேஜ் கிடைச்சது. இப்போ பார்த்தா 30 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, வீட்டுக்கு போயிட்டு ஒரு 250 ml பெட்ரோல் மட்டும் பிடிச்சி அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கார்பெட்டில் கனெக்ட் பண்ணி நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்போதான் நமக்கு அக்யூரேட்டான மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும். நாங்கள் வந்து 3 டைம் வந்து மைலேஜ் டெஸ்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 11.3 கிடைச்சது, அடுத்து வந்து 20 கிலோமீட்டர் கிடைச்சது, அடுத்து பார்த்தா 30 கிலோமீட்டர் கிடைச்சது. ஸோ எந்த மைலேஜுமே வந்து எங்களுக்கு நம்புற மாதிரி இல்லை. அதனால நாங்கள் என்ன பண்ண போறோம்னா, வெறும் 250 ml மட்டும் நம்ம பிடிச்சிட்டு அதை வண்டியில வந்து டேரக்டா கனெக்ஷன் கொடுத்து நம்ம பைக்ல மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இதை வச்சுதான் நம்ம பைக்ல மைலேஜ் டெஸ்ட் பண்ணுவோம். அதில் வந்து நம்ம 100 ml மட்டும் தான் ஊற்றுவோம். இதுல வந்து 100 ml ஊத்துறா வந்து ரொம்ப தூரத்துக்கு போகாது, சொன்னா கரெக்டா தெரியாது. அதனால நம்ம 250 ml மட்டும் ஊற்றிக்குவோம். நம்ம கேன்ல ஊத்திட்டு வண்டி ஆன் பண்ணும் போது இந்த டேங்க்ல இருக்க ஃபியூல் பம்ப் வந்து ஆன்லயே இருக்கும். அப்ப வந்து பெட்ரோல் வெளியில லீக் ஆகிட்டே இருக்கும். அதனால ஃபியூல் பம்ப் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்குவோம். இதான் வந்து டேங்க்ல இருந்து வர பெட்ரோல் ஹோஸ். இதை வந்து நம்ம கழட்டி விட்டுக்குவோம். கழட்டி விட்டுட்டு வண்டி ஆன் பண்ணும் போது இதுல இருந்து பெட்ரோல் தான் நம்ம செக் பண்ணிக்கணும். இப்ப இதை வந்து கம்மியா அதை ஓரமா வச்சுட்டு அந்த கோசம் சொல்றா மூடி இல்லடா. இதை வச்சுக்கிறதுக்கு வந்து நம்ம இடம்லாம் கிடையாது. அதனால ஒரு ஆள் வந்து பிடிச்சுக்கணும். 250 ml ஊத்தியாச்சு. இதுதான் லாஸ்ட் மைலேஜ். இதுல எவ்வளவு வருதோ அதான் ஃபைனல். நம்ம டெஸ்ட் பண்ணி பாத்துக்குவோம். பண்ணி விட்டுக்குவோம். இதுல வந்துருச்சு. 4 கிலோமீட்டர் போனாலே மைலேஜ் தான்டா. 4 கிலோமீட்டர்லாம் போகாது. வாய்ப்பே இல்லை. 5 கிலோமீட்டர் கவலைப்படாத, ஏன்டா பதறேன்? இது அந்த விட்டுறல அங்க வாரம் எப்படி உள்ள வந்துட்டு எவ்வளவு இது இப்ப 2 வந்துச்சானே? இப்ப ஆர்பிஎம் 3 பேர் 4 பேர் எத்தனை கிலோமீட்டர் வந்து 2 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வந்திருக்கோம். கிலோமீட்டர்ல பாதி பாதி கல்யாணிச்சு. நாங்க இன்னும் 1 கிலோமீட்டர் தான் கிராஸ் பண்ணல. அதுக்குள்ள வந்து பெட்ரோல் வந்து கரெக்டாக போய் வச்சிருக்காங்க. அவருக்கு 2 பேர் போய் வாயமுறா குரங்கு 20 எங்க டீனே போன ஒரேதோ எல்லாம் போகுது கொஞ்சமா உள்ள. ஏய் உரிச்சிட்டு இருக்கு. சூப்பர் கார் மாதிரி. அண்ணே ஆர்பிஎம் இருக்க போகுதுனே. என்ன டேங்கில் உள்ள பெட்ரோல்லாம் காலி. இப்போ உள்ளே இருக்க கார்பெட்டில் கொஞ்சம் பெட்ரோல் இருக்கும், அதை வச்சா ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ வண்டி எங்கேயாவது நின்றுடும். நம்ம நின்றதுக்கப்புறம் மைலேஜ் எவ்வளோ தகுதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான், வண்டி அடைச்சிக்கிச்சு. வண்டியை ஸ்லோ பண்ணிவிட்டு வண்டி எங்கே நிற்கிதோ அங்கேருந்து மைலேஜ் எவ்வளோ கிடச்சதுன்னு பார்ப்போம். இப்போ 250 ml பெட்ரோலை ஊற்றி மைலேஜ் டெஸ்ட் பண்ணதில் நம்மளுக்கு 4.7 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைச்சிருக்கு. இதை நம்ம இன்ட்டு 4 போட்டோம்னா நம்மளுக்கு 18.8 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். 18.8 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைச்சிருக்கு. ஆனா நாங்க நேத்து டெஸ்ட் பண்ணும்போது 30 கிலோமீட்டர் ஓடுச்சு. அது ஏன் ஓடுச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. அது என்ன லாஜிக்னே தெரியல. அதனால வந்து அது ஏன் அப்படி ஆச்சுன்றதுக்காக நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களும் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நாங்க வந்து அடுத்த வீடியோல சொல்றோம். இப்போ வந்துதான் நம்மளுக்கு கரெக்டான மைலேஜ் 18.8ன்றது கரெக்டான மைலேஜ். இன்னும் ஒரு கிலோமீட்டர் வேணா எக்ஸ்ட்ரா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து எங்களோட ஐகான் வண்டிக்கு நாங்க வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். அது எவ்வளவு மைலேஜ் கிடைக்கும்ட்டு அந்த வண்டி யூஸ் பண்றது யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான், நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்.